வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஆகஸ்ட் 10 என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். இன்று உலக உயிரி எரிபொருள் தினம். புதைபடிவ எரிபொருளுக்கு மாற்றாக தூய்மையான உயிரி எரிபொருளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் 1893ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10 கடலை எண்ணெயை கொண்டு டீசல் இயந்திரத்தை இயக்கிய சர் ருடால்ஃப் டீசலின் சாதனையை போற்றவும் 2015ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் உலக உயிரி எரிபொருள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பாரதத்தின் 4வது குடியரசுத் தலைவர் வராககிரி வேங்கடகிரி என்னும் திரு வி கிரி அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1894. சுயேட்சை வேட்பாளராக திருமதி இந்திரா காந்தி ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். 1975ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வாஷிங்டன் திருமணம் புதினம் மூலம் நம்மை எல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சா விஸ்வநாதன் என்கிற சாவி அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1914. கல்கி, ஆனந்த விகடன், குங்குமம், தினமணி கதிர் என பல இதழ்களில் பணியாற்றி இறுதியில் சாவி என்ற இதழை தொடங்கி பல ஆண்டுகள் அதன் ஆசிரியராக இருந்தார். இவர் வெள்ளிமணி, பூவாளி, திசைகள், மோனா, விசிட்டர் லென்ஸ் ஆகிய இதழ்களையும் நடத்தியவர். ரெக்க படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா பாடல் மூலம் நம் மனங்கவர்ந்த பின்னணி பாடகர் நந்தினி ஸ்ரீகர் அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1969. இந்த பாடலுக்காக இவர் நார்வே தமிழ் விருதை வென்றார். ஐஏஎஸ்ஸாக பணியாற்றி பின்பு அரசியல்வாதியாகிய முன்னாள் தமிழக ஆளுநர் திரு PC அலெக்சாண்டர் அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 2011. இவர் தமிழகத்தில் 1988 முதல் 1990 வரையும், மகாராஷ்டிரத்தில் 1993 முதல் 2002 வரையும் ஆளுநராக பணியாற்றினார். இந்திய பிரதமர்கள் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி ஆகியோரிடம் முதன்மை செயலாளராக பணியாற்றிய பணி அனுபவம் இவருக்கு உண்டு. பிரிட்டனில் இந்திய தூதுவராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார். தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை கேட்டு மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் இதனை பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.